ஒரு கிறுக்கன் ஃபோன் பண்ணான். அந்த கிறுக்கனுக்கு தான் இந்த வீடியோ நண்பர்களே. இன்றைக்கி ஒரு யார் என்னன்னே தெரியாத மரியாதை குறைவாக பேசுவீங்களா நண்பர்களே? சொல்லுங்கள். ஒரு திரைக்கு இப்போ என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. டிக்டாக்கா ஃபோன் பண்ணது டிக்டாக்கா? டிக்டாக்கானா என்னையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி உங்கள்கிட்ட பழகி இருக்கணும், பேசியிருக்கணும். என்னோடய ஃபாலோவர்ஸ்னால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு எப்படின்னு தெரியும். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு சம்பவம்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கிறுக்கன் ஃபோன் பண்ணான். அந்த கிறுக்கனுக்கு தான் இந்த வீடியோ நண்பர்களே. இன்றைக்கி ஒரு கொரியர் போட்டுட்டு வந்து ஒரு 8 மணி போல் ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி மிஸ்டு கால் அலர்ட்லாம் பார்த்தேன், எந்த காலும் இல்லை. சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே ஒரு 4 ஃபோன் வந்துருச்சு. சரி என்னடா ஃபோன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோன் போட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டிங்களோ அப்படி சொல்லிடணும். ஏன்னா நான் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டிங்களான்னு ஒரு மாதிரி ராஃபாக பேசினார். ஆக்சுவலி நீங்கள் பேசுகிற ராங்குறப்பெல்லாம் எனக்கு தெரியாத இல்லை நண்பர்களே. அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி தான் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒருத்தவங்க அன்பாக பேசுகிறாங்களா இல்லை ராங்காக பேசுகிறாங்களான்றது ஒருத்தவங்க பேச்சியை வச்சே கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் தெரியாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ண கிடையாது, சும்மா சொங்கி மாதிரி. சரிங்களா? அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னுடைய 3 வேளை சாப்பாட்டுக்கு. அந்த 3 வேளை சாப்பாடே நிரந்தரம் போது கண்டிப்பாக வந்து அப்படியேப்பட்ட பிஸ்னஸ் எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அது மாதிரி என்கிட்ட வார்த்தைகள் விடுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நண்பர்களே. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல ஃபோன் போட்டிங்கன்னா என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களோட சூழ்நிலை என்னென்னாலும் எனக்கு தெரியாது. அதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம். நைட்டில் கூட என்னோடய ஃபோனை சைலண்டில் போட மாட்டேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நான் ஒரு மனிதன். எனக்கு பர்சனல் நம்பரும் இது தான். இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி போர்டு போடுறேன், ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறேன். எல்லாருக்குமே ஒரே நம்பர் தான். என் பர்சனல் யூஸுக்கும் இதே நம்பர் தான். இதை காலை கட் பண்ணிவிட்டு தான் அடுத்த காலை பேச முடியும். ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறான். ஒரு ஃபோன் பண்ணதுக்கு ஒரு ஆதாரம் காமிறான்னு கேட்குறதுக்குள்ளேயே அதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டான். ரெண்டாவது என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் என்னை மரியாதை குறைவாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸாக இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கும் கட் பண்ணிட்டான். ஆக்சுவலி என்னை பேசவே விடலை. நான் 3 கேள்வி தான் கேட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்க, ஓகே ரைட்டு, என்னைய மரியாதை குறைவாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பாயிண்ட் ஆஃபில் பதிலே சொல்லாத கட் பண்ணிட்டான் நாய். ஆக்சுவலி நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக நச்சுன்னு கேட்பேன். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். சூழ்நிலை தெரியாமல் எடுத்தது உங்கள் அர்ஜென்ட்டுக்கு. அதை நான் உங்களையும் குறை சொல்ல கிடையாது. இன்றைக்கே அந்த நம்பரை தூக்கி யூடியூப்பில் சொறி விட்டு போயிடுவேன். ஆக்சுவலி இது ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து ராங்குறப்பு நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பதிவு கொடுக்குறேன். நீங்கள் என்னோடய வெறியினாவே இருங்க, நான் தப்பு சொல்ல கிடையாது. என்னோடய சப்ஸ்கிரைபராக இருங்க, என்னோடய ஃபேனாக இருங்க, ஓகேங்களா? எதுவாக வேணாலும் இருங்க. ஆக்சுவலி நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷன்தான், ஓகேங்களா? நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, சோகம், துக்கம், வலி, வேர்வை, ரத்தம், சதை எல்லாமே எனக்கும் இருக்குது, ஓகேங்களா? நான் கடவுள் கிடையாது, எனக்கும் வலிக்கும். அதனால் நானும் 3 வேளை சாப்பிடுவேன், எனக்கும் உடம்பு வலிக்கும், நானும் ரெஸ்ட் எடுப்பேன், சரிங்களா? அதனால் வந்து என்கிட்ட யாரும் இந்த ராங்குறப்ப பேசுங்க. அன்பான நண்பர்கள்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிகவாக அதுவும் பேடாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு அன்டைமில் கால் பண்ணிட்டு பொழுது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு 4-5 செட்டு வேலை செஞ்சு ஓட்டையை போட்டு ட்ரில்லிங் மிஷின் பிடிச்சிட்டு இந்த பக்கம் போர்டு அசம்பிள் பண்ணிட்டு போர்டை கட் பண்ணிட்டு போர்டை ட்ரை சால்ட்ரு பார்த்துட்டு அந்த பக்கம் மறுபடியும் கொரியரில் இருக்கிற அத்தனை பில்லு நோட் பண்ணதையும் மறுபடியும் போய்ட்டு அந்த கொரியர் எடுத்து போய் போட்டு அந்த இடத்தாண்ட வந்து கொரியர் டேப் அடித்து அங்கே போய் மறுபடியும் அட்ரஸ் ஒட்டி சீலு குத்தி மறுபடியும் அந்த கொரியர் எல்லாத்தையுமே வந்து கஸ்டமருக்கு அந்த இதை எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு குளிச்சுட்டு ஒருவேளை சாப்பாடு வாயில் வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது, ஓகேங்களா? இப்போ ஒரு மனிதன் வந்து காலையில் எழுந்த உடனே 1 மணி நேரம் ஆர்டரு, அதுக்கடுத்து 3 மணி நேரம் வேலை, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் போர்டு வேலை, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொரியர் ரெடி பண்ண போர்டெல்லாம் போய்ட்டு ஷாம்பு போட்டு கழுவணும், ஷாம்பு போட்டு கழுவிட்டு மறுபடியும் கெமிக்கல் போட்டு கழுவணும், கெமிக்கல் போட்டு கழுவிட்டு மறுபடியும் வந்து போய்ட்டு அதை வந்து ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் போட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் தூக்கி போடணும், அப்புறம் கொரியர் அட்ரஸ் எழுதணும், சீல் குத்தணும், இன்னாருக்கு என்னென்ன கொரியர் போயிருக்குதுன்னு இதெல்லாம் செக் பண்ணணும். நான் ஒன்றும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வச்சுட்டு செய்ய கிடையாது. ஆக்சுவலி இந்த டிக்டாக்கு ஒரே டிக்டாக்கு தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ராங்குறப்பெல்லாம் பேசாதீங்க நண்பர்களே. அன்பாகவும் சொல்லிடுறேன், அகராதியும் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பரை தூக்கி சொறி விட்டுட்டு போயிடுவேன். என்னோடய ரசிகர்லாம் அப்புறம் வந்து உங்கள் நம்பரை தூக்கி போடுற அளவுக்கு பண்ணிடுவாங்க ஃபோனு.
இது ஒரு வார்னிங் தான் கொடுக்குறேன், பார்த்து உஷாராக நடந்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இது சோஷியல் மீடியா, இது வந்து தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி, கரண்ட்டை விட ஒரு ஃபயரானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயபக்தியாக தான் நான் வந்து தொழில் செஞ்சிட்ருக்கணும். திமுறாலாம் நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன் கிடையாது. ஆக்சுவலி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் பயந்து தொழில் செஞ்சிட்ருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். என்னோடய கஸ்டமர் ஃபோன் பண்ணால் ஒரு செட்டு கொடுத்தேன்னா அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க கொரியர் போய் சேர்ற வரைக்கும் நான் அவங்களுக்கு ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவேன். 2வது திரும்ப கம்ப்ளைண்ட்னாலும் சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் என் செட்டை கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிடுவேன். ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ தான் வேலை தெரியும், எனக்கு வேலையே தெரியலன்னு கூட சொல்லிட்டு போயிடுவேன். அது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுன்றது எனக்கு தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலி யாருக்கும் ப்ரூவ் பண்ணி நான் வாழணும்னு அவசியம் கிடையாது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்டைமில் கால் பண்ணிட்டு ராங்காக ஒரு நண்பர் பேசினார். ஆக்சுவலி நீ பேசவே விடல, நான் திரும்ப ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை. 3 நாள் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். 3 நாள் ஃபோன் பண்ணதுக்கான எந்த ப்ரூஃபும் என்னோடய ஃபோனுக்கு மிஸ்டு காலோ எதுவுமே வரல. அவர் எந்த நம்பருக்கு கால் பண்ணார்னே தெரியல. அதையும் விவரமாக சொல்லலை. உங்கள் பழைய நம்பருக்கு ஃபோன் போட்டேன், அதையும் சொல்லலை. இன்றைக்கி எனக்கு வந்திருக்கிற நம்பருக்கு நான் மிஸ்டு கால் வந்திருந்து திரும்ப கூப்பிட்டேன். ஆக்சுவலி அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. முதல்ல ஒரு ஃபோன் இருக்குன்னா எல்லாத்துக்கான எவிடன்ஸும் இருக்கும். உங்கள் ஃபோன்லேயும் எவிடன்ஸ் இருக்கும், என் ஃபோன்லேயும் எவிடன்ஸ் இருக்கும். அதனால் அந்த ராங் ரஃபாக பேசுகிறத விட்டுருங்க நண்பர்களே. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் இந்தியாவே ஆயிடுச்சு, ஸ்மார்ட் தமிழ்நாடாகவே ஆயிடுச்சு. எனக்கு யூடியூப்பில் இருந்து இந்த சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் எனக்கு பிடிக்கலனாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி என்னோடய சேனலை பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அதுவும் சொல்லியிருக்கேன். அதே தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலை செஞ்சிட்ருக்குங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து பார்க்காதீங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடியோ போதைன்றது வந்து ஒரு சுத்தமான ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவோட போதைங்க. ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்துட்டால் நிறைய நஷ்டங்களும் அடைகிறோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் பார்க்காதீங்க அப்படின்றத நான் சொல்லியே இருக்கேன். ஆக்சுவலி இந்த ஆடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போதையோட மோசமாகிடுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸும் ஆகியிருக்காங்க, நிறைய கஸ்டமர் லாஸும் ஆகியிருக்காங்க. நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து மறுபடியும் என்ன சொல்கிறது, இதை போடுங்க, கைட்டு போட்டு கூட என்னோடய போர்டுக்கு போடுங்க சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இதை ரெடி பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவேன். அது போய் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு போகிறேன், என்னோடய டெக்னீஷியன் கேட்டு போகிறேன். 450 டெக்னீஷியன் வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னோடய குரூப்ஸில் அத்தனையும் கோல்டு ஃபிஷ் மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த யூடியூப்பே இல்லைனாலும் என்னுடைய கடை தேடி வந்து எங்கிட்ட போர்டு வாங்கிட்டு போவாங்க. இதனால் ஒன்றும் கிடையாது. அது என்னுடைய திறமை, என்னோடய வேலை தரத்தை பற்றினேன். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வகையில் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா பாருங்கள். எங்கேயோ போர்டு வாங்கிக்கிட்டு எங்கிட்ட டவுட்டு கேட்குறது சொல்கிறதுக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது எடுத்ததும் சுயநல தெரியாமல் பேசுகிறது தான் தப்புன்னு சொல்கிறேன். அந்த கம்பெனி போர்டாக இருக்கட்டும், ஆக்சுவலி நான் டவுட் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னை ஒருத்தர் தவறாக இந்த மாதிரி அன்டைமில் பேசினார், அதுக்கு தான் இந்த வீடியோ. யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க. முதல்ல ஒருத்தவங்க சுயநலை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நன்றி.